வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிவா. இது பார்த்தீங்கன்னா யூடிகே ஸ்டுடியோஸ். ஏற்கனவே நிறைய வீடியோஸ் இப்போ வந்து நம்முடைய அந்த இளைய தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா டிவிகே சொல்லக்கூடிய இந்த கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் வந்து ஒரு மக்கள் மத்தியில் நிறைய சென்று கொண்டிருக்கிறார். நிறைய மத்தியில் சென்று கொண்டு அனைத்து ஒரு பெண்களாகட்டும் அல்லது வந்து இளைஞர்களாகட்டும் அனைத்து அன்பர்களையுமே ஒரு நல்ல ரீதியில் எல்லாரையுமே அரவணைத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவராக தென்படுகிறார். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ வந்து ஒன்றுமே கிடையாது, சிம்பிள் வீடியோ தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன விஷயம், திருச்செந்தூர் முருகப்பெருமான் அந்த ஒரு கோயிலுக்கு இன்றைக்கி காலையில் சென்றிருக்கிறார் நம்முடைய இளைய தளபதி விஜய் அவர்கள். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஜாதி மதம் எல்லாத்துலேயுமே வந்து அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக இது தெரிகிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவர் கிறிஸ்டினு, அவர் அப்படி இப்படி எதிர்கட்சிகள் மற்ற கட்சிகள் எந்த கட்சிகளாகட்டும் அவர் ஆவாதவர்கள் அத்தனை பேருமே இது போன்ற ஒரு ஒரு இழிச்சொல்லையெல்லாம் அவர் மீது திணித்து கொண்டிருக்கிறார்கள். என் மனதளவில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடைய அன்பர்களாகப்பட்டவர்கள், என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே நான் அதை பகிர்ந்துக்கிறேன். அவருக்கு வந்து எந்த ஒரு நோக்கமும் இல்லை. அது நல்லா அவர் சொல்கிறத பார்த்து அவர் சொல்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து யோசித்தோம்னா, அவர் வந்து நிறைய சம்பாதிச்சிட்டாரு, ஏகப்பட்ட கோடி கோடியாக சொத்து இருக்குது. அது ஒரு பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து ஒரு திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு திரு எம்ஜிஆர் ஒரு பொன்மனச் செம்மல் எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு மத்தியில் பேசப்பட்டிருக்கிறார். அதுபோலவே அம்மையார் அவர்கள் திருமதி ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதா அவர்கள் எந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்கள்லாம் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் வந்து காலத்தின் கட்டாயம், காலத்தின் கோலங்கள் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த அம்மா வந்து இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் இந்த கட்சியை தலை தூக்கி நிறுத்தணும் அல்லது நல்ல விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு தரக்கூடிய ஒரே ஒரு தலைவர் இவர் தான் இருக்க முடியும்ன்றது ஒரு நிறைய பேர், என்னுடைய கணிப்பு இல்லை, நிறைய மக்களுடைய கணிப்பு இதுதான். ஏன்னா வந்தால் அந்த ஒரு மாற்றங்கள் தேவை. இருப்பதை வைத்து கொண்டே எப்படியே உருட்டி கொண்டு இருக்க முடியாது. இருப்பதை வைத்து கொண்டே 40 வருட காலங்களாக உருட்டி விட்டார்கள். எல்லாருக்குமே தெரியும், உருட்டி காலம் போயிடுச்சு. எதுவுமே வந்து மக்களுக்கு செஞ்சதாக தெரியலை. இருந்தாலுமே இந்த ஒரு விஷயங்களை எல்லாம் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இந்த ஒரு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா மே 4ஆம் தேதி அருமையான ரிசல்ட் வரப்போகுது. ஒரு புதுவிதமான ஒரு அரசியல் ஒரு நோக்கர்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரே விஷயம், ஒரு நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பாக இந்த ஒரு நல்ல ஒரு நாளிலே மே 4 பதவியேற்பார் என்பது தான் எல்லாருடைய ஒரு பிரதிபிம்பமாக தெரிகிறது. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா காலங்காலமாக இந்த ஒரு 2 கட்சிகளையுமே ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு தருவாயில் இப்போ வந்து நம்ம வந்து அம்மாவுடைய பின்பற்றி அவர் வழித்தடங்களிலே வந்து நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய எடப்பாடியை பற்றி நான் பேச வரல. ஏன்னா நாளைய காலகட்டங்களில் அவர் கூட நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏன்னா அவருக்கு வந்து வாய்ப்பு குறைவு. 4 வருடங்கள் தான் அவர் வந்து ஆட்சி புரிந்திருக்கிறார் அம்மாவுடைய ஒரு கட்டளையின் பேரிலே. பட் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. பட் இன்றைக்கி ஒரு நிலைமை பார்த்திங்கன்னா தலைகீழாக மாறி இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு சுச்சுவேஷனில் பிஜேபி இதில் இன்க்ளூட் ஆகி ஒரு தொங்கு சட்டமன்றம் உருவானால் கண்டிப்பாக 2 கட்சிகளும் ஒன்று சேர்ந்தால் ஒழிய இதற்கு ஒரு மார்க்கம் பிறக்காது, நல்லபடி பிறக்காது என்பது தான் உண்மை. பட் வந்து தளபதி விஜய் அவர்கள் இதையெல்லாம் யோசித்திருப்பார். இளைய தளபதி விஜய் அவர்கள் யோசித்திருப்பார். என்ன செய்யலாம் ஏன் செய்யலான்றதெல்லாம் பேசியிருப்பாங்க. ஸோ வந்து இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக போக தேவை அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு ஓரலாகவே நம்ம சொல்லிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர், அதான் முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல வரேன். திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு வேலை சுமந்து கொண்டு அந்த வேலை எடுத்துக்கொண்டு அந்த ஒரு 6 வீடுகளை எல்லாம் சுற்றி கொண்டிருக்கிறார் நம்முடைய இளைய தளபதி விஜய் அவர்கள். ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்க, நல்லா யோசிச்சு பாருங்கள். இதில் வந்து ஜாதி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை, எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல தலைவர் நமக்கு நாளைய ஒரு எதிர்காலத்திலே தேவைப்படுகிறார் என்பது சொல்லும் பொழுது இவர் ஏன் வந்து அதில் வந்து நம்ம யோசிக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். மக்கள்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன். ஏன் அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது? அவர் வந்து எந்த கட்சியுமே சார்ந்தில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்சியுமே அவர் தனிப்பட்ட முறையில் தான் இன்றளவுமே சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய வியூகத்தில் எந்த வியூகமாக இருந்தாலும் அவருடைய சொந்த வியூகம் தான். எந்த வியூகத்தையுமே அவர் வந்து பகிர்ந்துக்கல. இவர் வழியில் நம்ம போக போகிறோம், அவர் வழியில் போக போகிறோம்லாம் கிடையாது. அவர் சொன்னக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, காமராஜர் அதுபோலவே சில ஒரு 5 பேர்களை சொல்லியிருக்கிறார். அவர்களெல்லாம் வந்து நாட்டிற்காக தியாகம் செய்து
நல்ல விஷயங்களை எல்லாம் தந்திருக்கக்கூடிய நல்ல ஒரு சுதந்திர போராளிகள். அப்படியாப்பட்டவர்கள் தான் கைகோர்த்து அவர் வந்து சென்று கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக இவருக்கு வாய்ப்பு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்குறோம். அது எனக்கு தெரியும். மாற்றங்கள் ஏற்பட போகிறது. நல்லா தெரிந்து கொள்ளும் நண்பர்களே, அன்பர்களே, என்னுடைய அந்த அனைத்து சப்ஸ்கிரைபர் இந்த ஒரு யூடியூப் சேனலு யூடிகே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனல் மூலமாக நான் தெரியப்படுத்துகிறேன். நாளைக்கு வந்து இவர் வந்து ஒரு அரசவையில் அமரப்போகிறார், ஒரு கோட்டையில் அமரப்போகிறார் என்பது ஒரு தீர்க்கமான ஒரு முடிவாகிவிட்டது. இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம். தொங்கு சட்டமன்றம் ஏற்படலாம், அல்லது வந்து நாளைக்கு வந்து எடப்பாடி வந்து பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இவர்கிட்ட, இல்லை இவர் வந்து எடப்பாடி பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ரெண்டு பேருக்குமே கான்ஃபரன்ஸ் பண்ணி பிஜேபி மோடி அவர்கள் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அனைத்து விஷயங்களுமே சாத்தியம், எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ எந்த விஷயமாக இருந்தாலுமே தனிப்பட்ட முறையில் போராடினார், தனிப்பட்ட முறையுமே செயல்பட்டார். இருந்தாலுமே மக்களுடைய மனசில் என்ன இருக்கிறது யாருக்குமே தெரியாது. இருந்தாலுமே ஒரு 50% வாக்குகள் 100%த்தில் 50% வாக்குகள் கண்டிப்பாக விஜய்க்கு, இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக. இது வந்து நகரத்திலும் சரி, அல்லது வந்து நம்ம வந்து எந்த ஒரு கிராமங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றளவில் அவர் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார், நிறைய பேர் பேசி கொண்டிருக்கிறார்கள். மகளிர் அணியில் பார்த்தீங்கன்னா, மகளிர் அணி பெண்கள் முக்கியத்துவம் தந்து அவரை வந்து கண்டிப்பாக அரியாசனத்திலே அமர வைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு ஆர்வத்திலே தான் இன்றளவுமே பெண்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல தான் பார்த்தீங்கன்னா, இன்றளவுமே அந்த ஒரு எந்த ஒரு ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏழை பங்காளிகள், ஏழை பாட்டாளிகள், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுமே கண்டிப்பாக இது ஒரு மாற்றங்கள் தேவை, மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு நிலையிலே மக்கள் வந்து மாற்றங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரே ஒரு விஷயம் நான் தெரியப்படுத்துகிறேன். திரு அலெக்சாண்டர் அவர்கள் தொண்டர் படையில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய தளபதி விஜய் அவர்களினுடைய அந்த தொண்டர் படையில் நீண்ட காலமாக 30 வருஷ காலமாக 30 வருட காலமாக வந்து ஒரு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றளவு அவர் இல்லை. ஏனென்றால் வேறு ஒரு காரியமாக அவர் சென்று விட்டு தான் இந்த வீடியோவை நானே செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆகவே செய்துவிட்டேன் நண்பர்களே. இதை வந்து நீங்கள் வந்து எத்தனை பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறீங்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ நல்ல விடியலை எதிர்பார்த்து காத்திருப்போம். மே 4 நல்ல ஒரு விடியல் எதிர்பார்த்து காத்திருப்போம். நல்ல ஒரு புதுவிதமான ஒரு அரசியல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அந்த ஒரு திருநாளிலே, திங்கட்கிழமை அன்று மே 4 என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை அன்று 2026 என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வருடத்தில் ஏற்பட போகிறது. இது வந்து மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக தான் அமைந்திருக்கிறது. ஆகவே நல்ல விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் மிகவும் குறைவு. பணத்தை வாங்கி கொண்டு எந்த கட்சிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணுமோ அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய அன்பர்கள் தான் இன்றளவு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வந்து இந்த யூடிகே ஸ்டுடியோ என்று சொல்லக்கூடிய இந்த அண்டர்டாக்ஸ் கோம்பை என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு சேனலில் பார்த்தீங்கன்னா, இருப்பதை உள்ளபடியே காட்டும் மாய கண்ணாடி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம்தான். உள்ளதை உள்ளபடியே சொல்லக்கூடிய ஒரு மாய கண்ணாடி என்று தான் இந்த ஒரு யூடிகே இந்த ஒரு நம்முடைய யூடியூப் சேனலில் சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஒரு சிவாவுக்கு நல்ல ஒரு ஆதரவை தந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் வந்து கொண்டே இருக்கின்றன. இன்னும் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு, நம்ம தொண்டர்படை ஜோசப் அலெக்சாண்டர் அவர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே 2 வீடியோ வந்திருக்கோம். அந்த வீடியோலாம் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், தயவுசெய்து பாருங்கள் அன்பர்களே. பார்த்துட்டு போஸ்ட்டுக்குள்ளலாம் போய் பாருங்கள், என்னோடய யூடியூப் சேனலில் பார்த்துட்டு நீங்கள் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணி நல்ல விஷயங்களை எல்லாம் நிறைய அன்பர்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு நேரத்தில் நல்ல ஒரு விதத்தில் இந்த ஒரு வீடியோவை நம்ம மெயின் பண்ணிக்கலாம். இது வந்து திருச்செந்தூரில் அவர் போய்ட்டு வந்தால் முக்கியமான ஒரு பங்களிப்பு. ஸோ ஜாதி மதம் இல்லை, ஜாதி மதம் அப்பாற்பட்ட விஷயத்தை இன்று இளைய தளபதி விஜய் அவர்கள் செய்திருக்கிறார். இன்றைய தினத்திலே செய்திருக்கிறார். அது அனைவருக்குமே தெரிந்த விஷயம், மீடியாவில் ஃபுல்லாக பாப்புலராக இருக்குது. ஸோ அனைவரும் பார்த்திருப்பீர்கள். ஸோ இந்த ஒரு நல்ல ஒரு விடியலை எதிர்பார்த்து நாம் காத்திருக்கும் தருவாயில் மே 4 அருமையான ஒரு நல்ல ஒரு தருணம் நம்முடைய மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு ஏற்பட போகிறது என்பது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம். ஆகவே நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அந்த மே 4 தினத்திலே மறுபடியும் நல்ல ஒரு வீடியோவிலே சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் நண்பன் மற்றும் உங்கள் தோழன். அனைவரையும் பொறுத்து உங்களுடைய அந்த ஒரு அனைத்து ஒரு சப்போர்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் அனைத்துமே செய்து இந்த ஒரு யூடிகே ஸ்டுடியோஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அண்டர்டாக்ஸ் கோம்பை ஒரு யூடியூப் சேனலை அடுத்தடுத்த நிலை கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஒரு அருமையான வீடியோவை முடித்துக்கொண்டு அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஜோசப் அலெக்சாண்டர் மறுபடியும் கலந்து கொள்வார். அதற்கு உண்டான அவருக்கு நிறைய எதிர்பார்ப்பு, நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அவருடைய வீடியோவெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ நிறைய போயிருக்கு, ஒரு 40,000 வியூஸ் 50,000 வியூஸ்லாம் போகுது. அப்படின்னும் போது நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். தயவுசெய்து கமெண்ட்ஸில் வாங்க, இது எப்படி இருக்கோ இதெல்லாம் வந்து நடக்குமா நடக்காதா என்பதெல்லாம்
நீங்கள் எங்களிடம் பகிர்ந்து கொண்டால் என்னுடைய இந்த யூடிகே ஸ்டுடியோ மூலியமாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். கமெண்ட்ஸ் மூலமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. ஒரு நல்ல வீடியோக்காக காத்திருப்போம். மே 4 தினத்திலே மறுபடியும் ரிசல்ட்டை பொறுத்து அடுத்த ஒரு வீடியோ வந்து அப்லோட் ஆகும். ஸோ இதோடு நான் முடித்துக்கொண்டு அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாம் வந்து இந்த அன்பர்கள் அனைத்து அன்பர்களுமே என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய ஃபாலோயர்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அனைத்து ஃபாலோயர்ஸ் அனைத்து அன்பர்களுக்குமே நன்றி கலந்த வணக்கத்தை என்னுடைய சிறந்த நன்றியோடு முடித்துக்கொண்டு அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மகளே. டேக் கேர். பாய் கைஸ்.